வணக்கம் நேயர்களே, இது மக்களோடு ஜெயா பிளஸ். விளம்பர திமுக ஆட்சியில் நாள்தோறும் மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள், இன்னல்களை அலசுவதுடன் தீர்வை நோக்கிய முயற்சியாகவும் களமிறங்கியுள்ளோம் நாங்கள். தற்போது சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே ஆமை வேகத்தில் நடைபெறும் ரயில்வே மேம்பால கட்டுமான பணிகளால் மக்கள் சந்திக்கும் இன்னல்கள் மற்றும் அதற்கான தீர்வுகள் குறித்து விரிவாக அலச உள்ளோம். இதற்காக களத்திலிருந்து இணைகிறார் எமது செய்தியாளர் விஜயானந்த். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே கடந்த 3 ஆண்டுகளாக ஆமை வேகத்தில் நடைபெறும் ரயில்வே மேம்பால கட்டுமான பணிகளால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் கடும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். இதுகுறித்து களத்திலிருந்து எமது செய்தியாளர் விஜயானந்த் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். வணக்கம் விஜயானந்த். இந்த மேம்பால பணி தாமதமாவதற்கு என்ன காரணமாக பார்க்கப்படுகிறது? இந்த மேம்பால பணி தாமதத்தினால் அந்த பகுதியில் வசிக்கக்கூடிய பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் என்னென்ன மாதிரியான சிரமங்களை சந்தித்து வருகின்றனர்? அந்த பகுதி மக்கள் இது குறித்து என்ன சொல்றாங்க? விவரங்களை பதிவு செய்யுங்கள். கண்டிப்பா. அதாவது சேலம் மாவட்டம் ஆத்தூர் அடுத்துள்ள நரசிங்கபுரம் பகுதி தான் இந்த பகுதி. இந்த நரசிங்கபுரம் பகுதியை இந்த ரயில்வே மேம்பால பணியில இடையில பணி நிறைவு பெறாத இடத்துல இருந்து தான் நான் இப்ப பேசிட்டு இருக்கேன். அதாவது சேலம் மாவட்டம், அதாவது ஆத்தூர் பகுதியிலிருந்து நாமக்கல், ராசிபுரம், திருச்சி உள்ளிட்ட முக்கிய நகரங்களுக்கு செல்லக்கூடிய பிரதான சாலையாக தான் இந்த சாலை இருக்கு. இந்த பிரதான சாலையில இந்த ரயில்வே மேம்பாலம் இருப்பதனால கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பாக பாத்தீங்க அப்படின்னா மிக குறைவான அளவு ரயில்களே சென்று கொண்டிருந்த போது அந்த அளவு போக்குவரத்து பாதிப்பு ஏற்படலை. இப்போ என்னன்னா, அதாவது ரயில்வே பாலம் அகல ரயில்வே பாலமாக அமைக்கப்பட்டு ஒரு நாளைக்கு 8க்கும் மேற்பட்ட ரயில்களும் சரக்கு ரயில்களும் செல்வதனால இந்த பகுதியில் செல்லக்கூடிய 2 சக்கர வாகனங்கள், 4 சக்கர வாகனங்கள், பேருந்துகள் உள்ளிட்ட 2000க்கும் மேற்பட்ட பேருந்துகள் இந்த பகுதியில் செல்வதனால ஏராளமான போக்குவரத்து இடையூறுகள் ஏற்பட்டதன் தொடர்பாக கடந்த 2022ஆம் ஆண்டு இந்த ரயில்வே மேம்பாலம் அமைக்கும் பணி தொடங்கப்பட்டது. அதாவது 760 மீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய இந்த ரயில்வே மேம்பாலம் 96 கோடி ரூபாய்க்கு டெண்டர் விடப்பட்டு இந்த மேம்பால பணியை துவங்கப்பட்டது. எப்பன்னா 2022ல. ஸோ 2022ல தொடங்கப்பட்டு செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. இப்போ 3 வருஷம் ஆயிடுச்சு. இந்த பகுதி மக்கள்ல போய் இந்த ரயில்வே மேம்பாலம் கேட்டாலும் தெரியாது. ஆமை பாலம் சொன்னா உடனே காமிச்சிருவாங்க. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களும் ஆமை பாலம் என்று செல்லமாக இந்த பாலத்தை அமைக்கிறாங்க. என்னன்னா 3 வருஷமா வேலை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. வேலை பண்ணிட்டே இருக்கனால இந்த பாலத்துடைய செல்ல பேர் ஆமை பாலம் அப்படின்னு சொல்லி அமைச்சிருக்காங்க. இந்த பணி நிறைவு பெறாதனால தினந்தோறும் காலை 7 மணிக்கு தொடங்கிய போக்குவரத்து பாதிப்பு 11 மணி வரை தொடர் கதையா தொடங்குது. அதே போல மாலையில நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க. இப்ப ஒன்னு பேசிட்டு இருக்கும் போதே கண்டிப்பா வாகனங்கள் இப்ப நிக்கிறதே நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க. பின்னாடி பார்த்துட்டு இருப்பீங்க. எனக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த சுரங்கப்பாதை வழியா தான் இந்த மாற்றுப்பாதையை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. அதாவது 8 ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த ரயில்வே பாலம், அதாவது பாதைகள், இந்த ரயில்வே பாலத்துக்கு பின்னாக ஒரு 8க்கும் மேற்பட்ட குக்கிராமங்கள், மலை கிராமங்கள் இருக்கு. அவங்க ரயில்வே பாலத்தை கிராஸ் பண்ணி வரும்போது விபத்து நேர்ந்து இறப்பதனால என்னன்னா ரயில்வே நிர்வாகம் 8 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு சுரங்க பாதையை உருவாக்கி செஞ்சாங்க. அந்த பாதை பாத்தீங்க அப்படின்னா ஒரே மாதத்துல இந்த சுரங்க பாதையை கட்டி நிறைவு செஞ்சாங்க. இது தொடர்பா இது அந்த ஊர் பொதுமக்களுக்காக கட்டப்பட்ட அந்த பாதை வழியாக இந்த ரயில்வே பாலத்தை இப்போ மாற்று பாதையா பயன்படுத்துறாங்க. அது என்னன்னா பொதுமக்கள் 2 சக்கர வாகனங்கள், 4 சக்கர வாகனங்கள் செல்லக்கூடிய அளவுக்கு தான் அந்த சுரங்கப்பாதை இருக்கும். ஆனா இதுல பாத்தீங்கன்னா பின்னாடி பாருங்க, பஸ்ஸே போகுது, மெதுவா அதுல போகுது. இது மட்டும் இல்லாம அந்த சுரங்கப்பாதையில கனரக வாகனங்கள் உள்ளார போய் மாட்டிக்குது பல நாள். அதுல இருக்கிற ஒரே ஒரு வழி, எனக்கு பின்னாடி எவ்வளவு பேர் லாரி போகுது பாருங்க. ஒரே ஒரு லாரி கனரக வாகனங்கள் போய் பின்னாடி போய் மாட்டதுனால மற்ற வாகனங்கள் செல்ல முடியாத அளவுக்கு போக்குவரத்து பாதிப்பு ஏற்படுத்துது. அது மட்டும் இல்ல, இவங்க இந்த
காடு இயற்கை வளத்தோடு சுகாதாரமாக வந்து இந்த சுற்றி இருக்கக்கூடிய 8 கிராமத்து மக்கள் வாழ்ந்து வந்துட்டு இருந்த நிலையில இன்னைக்கு கடந்த 3 வருஷமா இந்த புகை மூலியமா வந்து மாசு ஏற்பட்டு மாதத்தில் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஊட்டு சுற்றி இருக்கிற கிராமத்துற மக்கள் வந்து ஏராளமான பேர் வந்து நோய்வாய்ப்பட்டு வந்து மருத்துவமனைக்கு செல்கின்ற ஒரு பரிதாபமான நிலை இருக்கு. இது தொடர்பா வந்து இந்த பகுதி மக்கள் வந்து ஏராளமான மனுக்கள் மாவட்ட ஆட்சியருக்கோ சம்பந்தப்பட்ட நெடுஞ்சாலைத்துறைக்கோ அளித்தும் கூட எந்த ஒரு நடவடிக்கை இல்லாமல் இந்த ரயில்வே பாலம் செல்லமாக அழைக்கக்கூடிய ஆமை பாலம் இன்றளவு வந்து பணிகள் நிறைவேறாமல் வந்து தொய்வால பொதுமக்களுக்கு வந்து தினந்தோறும் இன்னல்கள் ஏற்பட்டிருக்கு. இது தொடர்பாக இந்த பகுதியை சேர்ந்தவர் நம்மளிடம் இருக்காரு. அவர் வந்து என்னென்ன இன்னல்கள் ஏற்படுது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல போறாரு. சார் சொல்லுங்க, இப்ப இந்த பகுதியில தான் நீங்க வசிக்கிறீங்க, இந்த பாலத்தின் மூலியமா வந்து என்னென்ன உங்களுக்கு பிரச்சனை இருக்கு சொல்லுங்க சார். சேலம் மாவட்டம் ஆத்தூர் வட்டம் நரசிங்கபுரம் கிராமம் ரயில்வே மேம்பாலம், அதாவது கூட்டுரோட்டில் இருந்து ரயில்வே மேம்பாலம் வந்து தாண்டி ராசிபுரம், திருச்செங்கோடு, ஈரோடு, துறையூர், தம்மம்பட்டி இப்படி முக்கிய சாலைகள் முக்கிய கிராமங்களுக்கு போகக்கூடிய வழிகளில் வழிகளை வந்து மேம்பாலம் போட்டு கிட்டத்தட்ட 3 ஆண்டு காலத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இந்த 3 ஆண்டு காலத்தில் வந்து ஆமை வேகத்தில் தான் இந்த பாலத்தினுடைய வேலை நடந்துகிட்டு இருக்குது. தற்போது வேலையும் நிறுத்தப்பட்டது. இந்த கனரக வாகனங்கள், பள்ளி குழந்தைகள், 108 ஆம்புலன்ஸு அனைத்தும் இந்த ஒரு அண்டர் கிரவுண்டு பாலம் வந்து ரயில்வே சென்ட்ரல் கவர்மெண்ட் மூலிமா போடப்பட்ட பாலம். இது வந்து பொதுமக்களுக்கு சார்பாகவும் இதுக்கு பின்னாடி 8 கிராமங்கள் சார்பாகவும் இதுக்கு போக்குவரத்துக்காக இந்த பாலம் போடப்பட்டது. ஆனால் தற்பொழுது ஒரு நாளைக்கு 2000 வண்டிகளுக்கு மேல் இந்த பாலம் அண்டர் கிரவுண்ட் வழியாக தான் செல்கிறது. பள்ளி குழந்தைகள் 108 எல்லா வண்டியும் செல்கிறது. அதிகாரிகள் போவது எல்லாம் அனைத்தும் இந்த பாலத்தில் அடிக்கடி மழை பெஞ்சால தண்ணி நின்றுது. இதுக்கு இடையில இந்த ஓராண்டு காலத்தில் இந்த அண்டர் கிரவுண்ட் பாலத்தில் 3 பேர் இறந்துட்டாங்க. 108 அப்படியே நின்று இறந்துட்டாங்க. இதை வந்து பல முறை கலெக்டர்கிட்ட, தாலுகா ஆஃபீஸு, ஆர்டிஓ அனைத்து பேர்த்திட்டையும் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். எந்த விதமான நடவடிக்கையும் இல்லைங்க. அப்படியே ஆமாவத்தில் இருக்கு. நீங்கள் பாருங்கள், வண்டி அப்படி அங்கங்கேயும் நின்று தான் போகுது. இது பக்கத்தில் வசிக்கக்கூடிய ஒரு 150 வீடு தினம் வந்து புழுதியிலேயே செத்துக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப புழுதியிலே செத்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க வந்து சுகாதாரமாக இருக்குன்னு சொல்லி தான் வீட்டு வசதி வாரியம் ஒன்று ஆரம்பித்தாங்க. அந்த பக்கம் அந்த வீட்டு வசதி வாரியத்தில் 700 800 வீடு கட்டப்பட்டது. அதாவது அங்க வந்து பல பேர் வந்து வேலையில் இருக்காங்க. அவங்க வந்து சுகாதாரமா இருக்கணும்னு தான் அந்த மனையை வாங்கி கட்டினாங்க. இப்போ அவங்க வந்து போலீசினால் தாக்கப்பட்டு பல பேர் ஆஸ்பத்திரியில் அனுமதியில் இருக்காங்க. இது மிகவும் வேதனைக்குரிய செயல். உடனே மத்திய மாநில அரசு தலையிட்டு இதை வந்து பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாம இந்த பாலத்தை, இந்த ஆமை பாலத்தை உடனடியாக நிறைவு செய்யுமாறு நான் கேட்டுக்கிறேங்க பொதுமக்கள் சார்பாக. அதாவது இப்ப இவர் சொன்னது மாதிரி பொதுமக்கள் வந்து சாலை போக்குவரத்தினால வந்து பாதிப்படைகிறது மட்டும் இல்லாம, ஆனா சுற்றுச்சூழல் சுகாதார சீர்கேட்டினால் வந்து தினந்தோறும் மருத்துவமனைக்கு செல்கின்ற ஒரு அபலமான நிலையை இப்போதை வந்து பதிவு பண்ணாரு. இப்ப பாருங்க, இப்ப நம்முடைய ஒளிப்பதிவாளர் வந்து பாபு வந்து காமிக்கிறாரு. என் பின்னாடி வந்து பாருங்க, இந்த வண்டி வந்து அணிவகுத்து தான், வாகனம் வந்து அணிவகுத்து தான் செல்லணும் அப்படின்னு நிலைமை. இந்த ஒரு பக்கம் வரும்போது ஒரு பக்கத்தை வந்து அந்த பக்கத்துல இருந்து நிறுத்திடுவாங்க. இந்த பக்கம் வாகனம் போகும்போது வந்து அந்த பக்கம் நிறுத்திடுவாங்க. அந்த பக்கம் வாகனம் வரும்போது இந்த பக்கம் நிறுத்துவாங்க. பாருங்க, அணிவகுத்து தான் போகணும். இது குறுகிய பாலத்துல அணிவகுத்து செல்லக்கூடிய விஷயத்தை நீங்களே வந்து பார்ப்பீங்க. பாருங்க, வரிசையா தான் போகணும். இங்க எனக்கு பின்னாடி ஒருத்தர் நின்றுட்டு இருக்காரு இல்லைங்களா, அவரு தான் வந்து தற்காலிக டிராபிக் போலீஸா வந்து இருக்காரு. வேற வழி இல்லாமல் இந்த வாகனங்களை நிறுத்தி விடுவது இந்த வேலையா இருக்கு. இப்ப நீங்களே வந்து பார்த்திருப்பீங்க. இந்த மோசமான ஒன்வழி பாதை, இது இருவழி பாதையா இருந்தது ஒரு ஒன்வழி பாதையாக ஒரு புறம் வரும்போது மறுபுறத்தில் நிறுத்துவதும், இன்னொரு புறம் வரும்போது இன்னொரு புறம் நிறுத்துவதுமாக ஒரு தொடர்கதை வாழ்க்கை, அதாவது கடந்த 3 வருடங்களாக தொடர் வாழ்க்கையா இருக்கு. இதே போல வந்து இந்த பகுதியை சேர்ந்த லோட்டரி கிளப்ல இருந்து, அவங்க லைன்ஸ் கிளப்ல இருந்து தினந்தோறும் ஒரு 5க்கு மேற்பட்ட நபர்கள் வந்து இந்த போக்குவரத்து ஏற்படாமல் இருப்பதற்காக வந்து பணி தினந்தோறும் காலையிலும் மாலையிலும் செஞ்சு வராங்க. அவரு நம்மோட இருக்காரு, அந்த லைன்ஸ் கிளப்பை சேர்ந்த நண்பர் இருக்காரு. அது என்னென்ன பாதிப்புகள், அவங்க வந்து என்ன புகார் கொடுத்தாங்களான்னு கேட்போம். சார் சொல்லுங்க, இப்போ நீங்க இந்த பகுதியில இருந்து தினந்தோறும் காலையும் மாலையும் வந்து இந்த பொதுப்பணி சேவையை வந்து பொதுமக்களுக்காக செஞ்சிட்டு இருக்கீங்க. என்ன செய்றீங்க, என்ன பாதிப்படையுது, என்னன்னு சொல்லுங்க. இந்த பகுதி மக்கள் வந்து எங்களை போல அரிமா சங்கங்கள், தொண்டு நிறுவனங்கள்கிட்ட
அடிக்கடி இந்த இடத்துல விபத்து ஏற்படுது, போக்குவரத்து தடை ஏற்படுகிறது அப்படின்னு சொன்ன உடனே நாங்க தினந்தோறும் தன்னார்வலர்களை ஒரு 5-10 பேர் அனுப்பி தினந்தோறும் இதை சரி செய்ய வேண்டிய சூழ்நிலையில் இருக்கு. அது இல்லாம ஏற்கனவே இந்த பகுதி மக்கள் சொன்னது போல இது ஆமை பாலம் இல்ல, ஆமையாவது கொஞ்சம் மெதுவா நடந்துகிட்டு இருந்துச்சு. இப்ப சுத்தமா அது நடைபெறவே இல்லை. இங்க ஒப்பந்த பணியாளர்கள் யாரும் இல்லை, வேலை நிறுத்தப்பட்டது, ஒப்பந்ததாரரும் இல்லை. இந்த பகுதி பாத்தீங்கன்னா இந்த சாலை நாமக்கல், திருச்செங்கோடு, ஈரோடு, கோவை போன்ற முக்கிய ஊர்களுக்கு செல்லுகிற பிரதான சாலை. இந்த சாலையில அடிக்கடி விபத்து ஏற்படுவதும் மரணங்கள் ஏற்படும் மிகுந்த சகஜமாகிவிட்டது. ஏற்கனவே இந்த பகுதி மக்களிட நாங்கள் கலந்து ஆலோசித்து மறியல் ஈடுபடுவது என ஏற்கனவே முடிவெடுத்திருக்கிறோம். இந்த பணிகள் தொடர்ந்து நடைபெறவில்லை என்றால் அனைத்து கட்சி நண்பர்களையும் ஆலோசித்து இந்த பொதுமக்கள் உதவியோட ஒரு மிகுந்த மறியல் நடத்தப்படும் என்று கேட்டுக்கொள்ளும். அதாவது இந்த பொது நோக்கத்தோடு இருக்கக்கூடிய சங்கங்கள் மூலியமா மறியல் செய்யுதான்னு சொல்றாங்க. இப்ப தற்காலிகமா இருக்கக்கூடிய தினந்தோறும் இந்த பணியை செய்யக்கூடிய சார் கொஞ்சம் ஒரு நிமிஷம் இங்க வாங்க, ஒரு நிமிஷம் வாங்க. தினந்தோறும் செய்யக்கூடிய இவர் பாத்தீங்கன்னா ஒரு பயணிகள் நம்மளோட இருக்காரு. தினந்தோறும் இவரு தான் இந்த வேலையை செய்யறாரு. சொல்லுங்க, உங்களுக்கு எவ்வளவு சிரமமா இருக்கு சொல்லுங்க. நான் இதை சொல்றேன். அதாவது அவர் பேச மறுத்து விட்டார். தற்காலிக பணி போலீஸ்மேன் சொன்னது என்னன்னா, போலீஸ்மேன் செய்யற வேலையை பொதுப்பணித்துறை சார்பா நியமிக்கப்பட்ட நபர் என்பதால் அவர் நம்மளோட பேச மறுத்துட்டாரு. இப்ப நீங்க பின்னாடியே பார்த்துட்டு இருப்பீங்க. இங்க பாருங்க, நம்ம தாண்டி ஒரு பாரு எவ்வளவு பெரிய லாரி போகுது பாருங்க. அந்த சின்ன இடத்துல எவ்வளவு பெரிய லாரி போகுது நீங்களே பார்த்துருப்பீங்க. கூட்ஸ் போயிட்டு ஏற்றிட்டு போற லாரியை பார்த்துட்டு இருப்பீங்க. பின்னாடி வருங்க. இதே மாதிரியே இதே போல என்னுடைய பின்புறம் இப்ப பாருங்க, என்னுடைய பின்புறம் பாத்தீங்க அப்படின்னா அணிவகுத்து நிற்கக்கூடிய வாகனங்கள் அணிவகுத்து நிற்கக்கூடிய காட்சியை உங்களால் பார்க்க முடியும். ஒரு புறம் வரும்போது மறுபுறத்தை நிறுத்தி செல்கின்ற மிக மிக மோசமான சூழ்நிலை தான் இந்த பிரதான சாலைகளை தினந்தோறும் கடந்த 3 ஆண்டுகளாக தினந்தோறும் இந்த மாதிரி ஒரு மோசமான நிலைமை தான் இருக்கு. ஏன்னா ஒரு வரும்போது வாகனத்தை நிறுத்தி செல்லுகின்ற போது அவசரமாக செல்லக்கூடிய 108 வாகனங்களே நின்று செல்லக்கூடிய ஒரு மோசமான சூழ்நிலை தான் இருக்கு. அதே போல மேலும் நம்மிடம் இருக்கிறாரு, இந்த பகுதியில் வசிக்கக்கூடிய இந்த பகுதியில் குடியிருக்கக்கூடிய வீடு இங்க தான் இருக்கு அவருக்கு. இந்த பகுதியில் இருக்கீங்க, என்னென்ன பிரச்சனையை பாக்குறீங்க என்ன கொஞ்சம் சொல்லுங்க. நாங்க பிறந்ததுல இந்த ஊர்ல தான் இருக்கோம். நானு ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா 2020-21 இப்ப பாத்தீங்கன்னா இந்த பாலத்துக்கு டெண்டர் விட்டதுல இருந்து இப்ப பாத்தீங்கன்னா எதுவுமே வேலை செய்யல. அவங்க இந்த பாலம் ஆம பாலங்கிறது ஆரம்பிச்சாங்களே தவிர திருப்பி எதுவுமே செய்யல. இதுல பாத்தீங்கன்னா தேசிய நெடுஞ்சாலை பாத்தீங்கன்னா ராசிபுரம், திருச்செங்கோடு, ஈரோடு, கோயம்புத்தூர் இந்த வண்டியில இந்த ரோட்ல பாத்தீங்கன்னா டோல்கேட் எதுவுமே கிடையாது. அதனால பாத்தீங்கன்னா இதுல இருந்து கனரக வாகனம் எல்லாமே இதுல தான் வராங்க. நைட்ல பாத்தீங்கன்னா கோச்சி வண்டி, ஆமணி பேருந்து எல்லாமே இதுல தான் வருது. ஏன்னா பாத்தீங்கன்னா இது வேலையே செய்யறதுல நிறுத்திட்டாங்கன்னா ஒரு வண்டி நிறுத்திட்டாங்கன்னா இன்னொரு வண்டி பாத்தீங்கன்னா போக முடியாது. இந்த போக்குவரத்துல பாத்தீங்கன்னா புழுதியில ரொம்ப புழுதி அடிக்குது. இப்ப நாங்க ரோட்டு ஓரத்திலே கூடியிருக்கோம், வண்டி ஆர்ன் அடிக்கிறாங்க. 108 அன்னைக்கு ஆர்ன் அடிச்சு நாங்க நிக்கிறோம். 108 ஏடா வண்டி நிக்குதுன்னு சொல்லி ஏஞ்சி பார்த்தா 108 ஆர்ன் அடிக்குது. நாங்க 3 பேர் சேர்ந்து அந்த வண்டி ஓரம் கட்டி நாங்க திருப்பி அனுப்புறோம். அந்த மாதிரி பாத்தீங்கன்னா புழுதியில வீட்டுல உட்காந்து சாப்பிட முடியல எங்களால முழுசா. காலையில பிள்ளைங்களுக்கு தண்ணி ஊத்தி விட்டு குளிப்பு அனுப்பிட்டு வெளியே போறதுக்குள்ள புகை அடிச்சு அந்த மண் அடிச்சு எல்லாருமே அப்படி கலரே மாறுறோம். அந்த அளவுக்கு புழுதி வந்துகிட்டே இருக்கு. அதே மாதிரி இந்த பக்கம் பாத்தீங்கன்னா தம்மம்பட்டி, துறையூர், திருச்சி பிரதான சாலை இதுல பாத்தீங்கன்னா இதுல போக்குவரத்தும் பாத்தீங்கன்னா இது எல்லாமே ஒரே ரோட்ல போய் தான் பிரியுது. மல்லிகரையில இருந்து இந்த ரோட்ல மிகவும் பாத்தீங்கன்னா ரொம்ப சிரமத்துக்குள்ள வரும். இருக்கவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரு துணிமணி கூட மாத்திட்டு போக முடியல, அவ்வளவு புழுதி அடிக்குது. இந்த பாலம் ஆம பாலங்கிறது சொல்றாங்க, வேணா ஆம பாலத்தோட மோசமா இருக்குது. வேலை இடையில பாத்தீங்கன்னா 2-3 தடவை நிறுத்தி விட்டாங்க அந்த வேலையை.
என்னன்னு கேட்டால் அது விபத்து ஆயிடுச்சு, அதை காரணம் காட்டி இதை காரணம் காட்டுறாங்க. அதனால சரியா செய்யணுங்கன்னு நாங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கோம். இல்ல இப்ப பள்ளி வாகனங்கள் எவ்வளவு சிரமப்படுது? பள்ளி வாகனம் பார்த்தீங்கன்னா பிள்ளைங்களை கொண்டு வந்து நிறுத்தி போடுறாங்க. ஸ்கூலுக்காரங்க கூப்பிடுறாங்க, ஏங்க வண்டி வரல அப்படின்னு கேட்குறாங்க. இவங்க பள்ளிக்காரங்க நாங்கள் என்னங்க பண்ணுறது, இந்த மாதிரி லேட் ஆகி போச்சு, அங்கே வாகனம் நின்று போச்சு அப்படிங்கிறாங்க. பிள்ளைங்களை கூட்டி போய் விட முடியல. அது 4 மணிக்கு வண்டி வந்து நின்றுச்சுன்னா, 4:15 நின்றுச்சுன்னா அவங்க வீட்டுக்கு வந்து 5:30 மணிக்குள்ள விடணுமா. அவன் 6:15 கொண்டு போய் விடுறாங்களாம். அதனால பார்த்தீங்கன்னா ரொம்ப சிரமத்துக்கு ஆகுறாங்க. அதை வந்து சிரமப்படுறதுக்கு ரொம்ப சிரமமா இருக்குது. இங்கே பள்ளி வாகனம் சுத்தமாக நவரவே மாட்டுது. பள்ளி சமயத்தில் அது 4 to 6 வண்டி பார்த்தீங்கன்னா எந்த வண்டியுமே போகலை. அப்படியே எல்லாம் டிராபிக் ஆகி நிற்கிது. ஒரு வண்டி போகும்போது மறு வண்டி பார்த்தீங்கன்னா நிறுத்தி தான் ஆகணும். 20 நிமிஷம் ஆயிடுது. ஒரு வண்டி போகிறதுக்கு அடுத்த வண்டிக்கும் பார்த்தீங்கன்னா 20 நிமிஷம் ஆகுது. அந்த வண்டி மாற்றி போகிறதுக்குள்ளார அவங்க பேரண்ட்ஸ் ரொம்ப தவிச்சு போயிடுறாங்க. ஐயோ குழந்தை காணுமே, ஏப்பா லேட் ஆகுது கேட்டால் அது மாதிரி பாலம் வந்து வேலை செய்யலைங்க, ஒரே வழியில் தான் நாங்கள் வந்துகிட்டு இருக்கோம், எல்லாம் டிராபிக் ஆகி போய் நிற்கிது அப்படின்னு சொல்லி ரொம்ப சிரமத்துக்கள் ஆகுறாங்க சார். அதாவது தினந்தோறும் பள்ளி வாகனங்கள் வந்து பள்ளிகளுக்கு தாமதமாக செல்வதை விட பள்ளி வாகனத்திலிருந்து மாணவிகளை வந்து பெற்றோர்கள் அழைத்து செல்வதும் வந்து மிகவும் தாமதமாக இருக்கு. அதே போல இந்த தாமதத்தினால வந்து அந்த சாலை, அதாவது மல்லிகரை சாலையில வந்து அடிக்கடி விபத்து ஏற்பட்டு இதுவரை வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5க்கு மேற்பட்டவர்கள் உயிரிழந்ததா வந்து சொல்றாங்க. இந்த பாலப்பணியினால வந்து விபத்துகள், அதாவது இங்க காலதாமத்தை வந்து ஈடுகட்டுகின்ற வேலை வேகமாக செல்வதால் அங்க விபத்து ஏற்பட்டு 5க்கு மேற்பட்டவர்கள் இறந்து விட்டதுனால வந்து நாம ஏற்கனவே நம்மளுடைய ஜெயா பிளஸ் செய்தியில வந்து இந்த செய்தியை வந்து பதிவு செஞ்சிருக்கோம். இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா தடுப்பு பாலங்கள்ல வந்து தடுப்பு பாதைகள் அமைக்கப்பட்டதா சொல்லியிருக்காங்க. என்னதான் தடுப்பு பாதைகள் இருந்தாலும் கூட இந்த பாலப்பணிகள் நிறைவு பெறாமல் இந்த பொதுமக்களுடைய இன்னல்கள் வந்து தீராது. அதே போல இந்த பகுதியை சேர்ந்தவர் வந்து இன்னொருத்தர் இருக்காரு, அவரு வந்து என்னென்ன கஷ்டங்கள் படுறாரு நம்மகிட்ட பகிர்ந்துக்கிறாரு. நீங்க சொல்லுங்க, இந்த பாலப்பணிகள் நிறைவு பெறாதனால வந்து உங்களுக்கு என்னென்ன இன்னல்கள்? நான் வணிக வியாபாரி நடைபெற சங்கம் வச்சிருக்கேன் சார். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பகுதியில் வந்து சுற்றுப்பட்ட கிராமங்கள் விவசாயிகள் வராங்க, உழவு சந்தைக்கு வரவங்க பார்த்தீங்கன்னா தினசரி ரொம்ப சிரமப்படுறாங்க. காய்கள் எடுத்துகிட்டு வரப்போ உழவு சந்தைக்கு வரதால லேட் ஆகிடுது, வியாபாரம் பண்ண முடியாமல் போகுது. வியாபாரிகள் வந்து தொடர்ந்து இதில் வந்து சரக்கு எடுத்துகிட்டு வந்து வியாபாரம் பண்ணுறது ரொம்ப சிரமமாக இருக்குது. தள்ளுவண்டியில் வரவங்க பார்த்தீங்கன்னா தள்ளுவண்டி தள்ளிட்டு போய் வியாபாரம் பண்ணுறது ரொம்ப மிக சிரமமாக இருக்குன்னு வச்சுங்களேன். ஏன்னா இந்த பகுதியில் வந்து விவசாயிகள் வந்து காலையில் உழவு சந்தைக்கு 6 மணிக்கு வரணும்னா அது நைட் 2 மணிக்கு வந்தால் கூட டிராஃபிக் போக்குவரத்து நிறைய இடஞ்சலாக இருக்குது. அப்போ விவசாயத்தில் உழவு சந்தைக்கு வரவே முடியல, காய்கறி எல்லாம் வீணாக போகுது. இப்போ வந்து நடைபாதை வியாபாரிகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிரமப்படுறாங்க, தள்ளுவண்டியில் வரவங்க சிரமப்படுறாங்க. சிறு வியாபாரிகள் வாகனங்களில் சிறு வியாபாரிகள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வர்றவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப சிரமப்படுறாங்க. ரொம்ப நேரம் போக்குவரத்து வண்டி மாட்டிக்குது. அப்போ வியாபாரம் பண்ண முடியாத சிக்கல் இருக்குன்னு வச்சுங்களேன். இப்போ விவசாயிகளை வந்து பாதுகாக்கணும்னா இந்த ஆமை பாலம்னு சொல்லி நாங்கள் சொல்கிறோம். இந்த ஆமை பாலத்தை வந்து வேகமாக மான் மாதிரி ஓடுறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சுட்டுப்பட்ட 2 தாலுகா இருக்குது சார். ஆத்தூர் தாலுகா, கெங்கவழி தாலுகா, தம்மம்பட்டி, பச்சைமலை. இந்த பகுதியிலிருந்து எல்லாரும் வரக்கூடிய 2 தாலுகா பகுதி மக்கள் இதை பயன்படுத்துறாங்க. ஒரு நாள் 1000க்கு மேலே விவசாயி வராங்க சார். ஆத்தூர் உள்ள சந்தை, தலைவாசல் சந்தைக்கு போகிறாங்க. மெயினாக வந்து தமிழ்நாட்டிலே வந்து பெரிய சந்தை தலைவாசல் சந்தை. தலைவாசல் சந்தை விவசாயிகள் வந்து காய்கறி எடுத்துகிட்டு போகிறது ரொம்ப சிரமப்பட்டு தான் கொண்டு போயிட்டு இருக்காங்க. வந்து ரொம்ப சிரமப்படுறாங்க. வியாபாரிகளும் சிரமப்படுறாங்க, சிறு விற்பனையாளரும் சிரமப்படுறாங்க. மிக போக்குவரத்து ரொம்ப இடைஞ்சலாக இருக்குது. அப்போ வந்து எவ்வளோ சீக்கிரம் முடிக்கிறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. இப்போ விவசாயிகள் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. உரங்கள் எடுத்துகிட்டு போனால் கூட நனைஞ்சு போய் தண்ணியில் எடுத்துகிட்டு போகிறப்ப பாதியில் தண்ணியில் நனைஞ்சு போச்சு. நாங்களே ஒரு முறை உரம் எடுத்துகிட்டு போகிறோம், தண்ணியில் மூழ்கி போச்சு, உரம் கரைஞ்சி போச்சு. அப்போ இந்த பாலத்தை வந்து சீக்கிரம் முடிச்சாதான் விவசாயிகளையும் பாதுகாக்க முடியும், வியாபாரிகளையும் பாதுகாக்க முடியும். ரொம்ப சிரமமாக இருக்குது, போக்குவரத்துக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. மெயினாக பாதிக்க விவசாயிகளும் சிறு வியாபாரிகளும் ரொம்ப பாதிக்கப்பட்டு வச்சுங்களேன். நாங்களாம் தொடர்ந்து ரொம்ப பாதிக்கப்பட்டு இருக்கோம் சார். அதாவது குறிப்பிட்ட தகவலை சொன்னாரு, 1000க்கு மேற்பட்ட விவசாயிகள் வந்து இந்த பகுதியில் செல்வதால் வந்து அவங்க விவசாயமும் பாதிக்குது. விவசாய காய்கறிகளை உற்பத்தி செய்த காய்கறிகள், அவர் சொன்னது உண்மைதான். தலைவாசல் அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய, தமிழ்நாட்டில் மிகப்பெரிய காய்கறி சந்தையா வந்து கருதப்படுது. அங்கிருந்து தான் வந்து சென்னை, பெங்களூர் போன்ற பெருநகரங்களுக்கு காய்கறிகள் வந்து அனுப்பப்படுவது வழக்கம். ஆனா இந்த வழியில தான் வந்து 1000க்கு மேற்பட்ட விவசாயிகள் தங்களுடைய விலை பொருட்களை எடுத்து செல்கின்ற நிலை இருக்கு. அவங்க தாமதமா சென்றாங்கன்னா அவங்களுக்கு உரிய நேரத்தில் இந்த விவசாய பொருட்களோ, உணவுப் பொருட்களோ, பல காய்கறிகளோ வந்து சரியான நேரத்தில் கொண்டு செல்ல முடியாமல் பாதிக்கப்படுவதா நம்மளோட தெரிவிக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, இது மழைக்காலத்துல இந்த பாலத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொருவரும் நீந்தி செல்கின்ற அவலமும் இருக்கு. திடீர்னு மழை பெஞ்சிருச்சு அப்படின்னா இந்த பாலம் முழுவதுமாக பாலத்தில் அருகில் இருக்கக்கூடிய கிணறு நிரம்பி கிணற்றிலிருந்து வர நீர் வந்து இந்த
குகைப்பாலத்தில் நிரம்பி மூலமாக யாரும் வந்து வாகனத்தில் வந்து நீந்தி செல்கின்ற அளவு தான் இருக்கணும். அது மட்டும் இல்ல, இந்த பின்னாடி இருக்கக்கூடிய மக்கள் வந்து இந்த குகை பாலத்தில் இரவு நேரத்தில் வந்து பயணம் செல்கின்றதை வந்து தவிர்க்கிறாங்க. வேற வழியே இல்லாமல் இரவு நேரத்தில் அவசர பயணத்தை கூட வந்து என்ன செய்வது என்று தவிர்த்து வராங்க. ஏன்னா இரவு நேரத்தில் வந்து அளவுக்கு அதிகமாக வேகமாக செல்கின்ற வாகனத்தின் அடிப்படையை கொண்டும் இந்த குகை பாலத்தில் பாதுகாப்பு நலனை கருதி யாரும் வந்து போறதில்லைன்னு நம்மகிட்ட தெரிவிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் சங்கம் சார்பா இதுவரை வந்து 25க்கு மேற்பட்ட புகார் மனுக்களை நெடுஞ்சாலைத்துறையிடமும் மாவட்ட நிர்வாகத்தில் வழங்கப்பட்டதா வந்து ஆம்புலன்ஸ் உரிமையாளர் சங்கம் நம்மகிட்ட தெரிவிக்குது. என்னன்னா, இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அடிபட்டு ஆபத்து நிலையில் இருக்கக்கூடிய நோயாளிகளை உரிய நேரத்தில் வந்து கொண்டு சேர்க்க முடியவில்லை அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அவங்கள அது ஆபத்துக்குண்டான நேரத்துல வந்து ஆம்புலன்ஸ் ஓட்டினாதான் எங்களுக்கு இந்த பாலத்துல வர்றதுக்கு உரிய நேரத்துல போக முடியாமல் எனக்கு தெரிந்த வந்து 10க்கு மேற்பட்டவர்கள் வந்து இந்த பாலத்தின் மூலியமாக எங்களால் காப்பாற்ற முடியலன்னு சொல்லி நம்மளோட வருத்தத்துடன் வந்து இந்த ஆத்தூர் ஆம்புலன்ஸ் உரிமையாளர் சங்கம் வந்து நம்மளுக்கு தெரிவிக்கிறாங்க. ஏன்னா ஒரு பாலமாகட்டும் ஒரு பாதையாகட்டும் பொதுமக்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்குமானால் அந்த பாலம் அந்த பாதை வந்து பயனுள்ளதாக இருக்க வேண்டும். ஆனால் இந்த நெடுஞ்சாலைத்துறையின் ஒட்டுமொத்த மெத்தனத்தின் காரணமாக இந்த சுற்றி இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு மட்டுமல்ல வாகன ஓட்டிகளும் தினந்தோறும் கண்ணீர் விட்டு கதறுகின்ற ஒரு கொடுமையான போக்கு தான் நிலவிட்டு இருக்கு. விஜயானந்த், தற்போது அந்த குறுகிய சுரங்கப்பாதை வழியாக கனரக வாகனங்கள் செல்லும் நிலையில் அந்த பகுதி இருசக்கர வாகனத்தில் செல்பவர்கள் கடும் சிரமத்தை சந்திப்பதை நாம் பார்க்க முடிகிறது. ஒருவேளை அந்த சுரங்கத்திற்குள் வண்டி நின்று விட்டது என்றால் மாற்றுப்பாதை ஏதாவது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறதா? குறிப்பாக தற்போது இந்த காலம் என்பது 12 மற்றும் 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் வந்து நடந்து கொண்டிருக்கின்றன. மாணவர்கள் குறிப்பாக இதில் எந்த அளவுக்கு சிரமங்களை சந்தித்து வருகிறார்கள்? கண்டிப்பா, அதாவது நான் ஏற்கனவே பதிவிட்ட மாதிரி தான் அந்த குகை பாலத்துல வந்து ஒரு வாகனம் வந்து நின்றுடுச்சு அப்படின்னா 2 சக்கர வாகனத்தில் உங்களால செல்லவே முடியாது. மாற்று பாதையே இல்லை. அதாவது ஒரு பாலப்பணி போடும்போது வந்து நம்மளுக்கு வந்து சப் ரோடுன்னு சொல்லிட்டு இணைப்பு பாதையை ஒன்று அமைக்கப்படணும்னு சொல்லி இலக்கு இருக்கு. ஆனா இணைப்பு பாதையே இல்லாம இவங்க வந்து பாலத்தை மேல போடுறாங்க. அதாவது அந்த குகை பாலம்ங்கிறது வந்து பொதுமக்கள் வந்து செல்லக்கூடிய பயன்பாட்டிற்கு மட்டுமே வந்து ரயில்வே நிர்வாகம் கட்டப்பட்ட பாதையை இவங்க மாற்று பாதையா பயன்படுத்திக்கிட்டு ஆல்டர்னேட்டிவ் பாதையே இல்லை. என்னன்னா நீங்க சொன்ன மாதிரி ஒரு கனரக வாகனங்கள் அந்த பாலத்துல உள்ளார போயிடுச்சுன்னா கண்டிப்பா போக முடியாது. இவங்க ஸ்கூலுக்கு போறதுக்கு பரீட்சைக்கு வர்றவங்க இன்னைக்கு என்ன சொன்னார், ஒரு நண்பர் சொன்னாரு, பரீட்சை எழுதும் நேரம் வந்து 8:30 மணிக்கு ஸ்கூல்ல இருக்கணும் அப்படின்னா வீட்டுல 6:30 மணிக்கே கிளம்புறாங்களாங்க. 6:30 மணிக்கே கிளம்பி 11+2 படிக்கிற பசங்க 6:30 மணிக்கே கிளம்பி அவங்க வந்துட்டு ஸ்கூலுக்கு போய் 8 மணிக்கு போய் ஸ்கூல்ல விடக்கூடிய மிக கொடுமையான விஷயமா இருக்கு. ஏன்னா 11th 12th இப்போது பரீட்சை தேர்வு தொடங்கிடுச்சு. இன்று காலையில கூட என்னுடைய நண்பர் சொன்னாரு, என்னுடைய மகனை காலையில் 7 மணிக்கு வீட்டுல இருந்து கூட்டிட்டு போய் ஸ்கூல்ல 8:15 விட்ட அப்படின்னாரு. அது போன்ற ஒரு கொடுமையான சம்பவம் தான் நடந்துட்டு இருக்கு. அதே போல நம்ம இந்த பகுதியை சேர்ந்த முன்னாள் கவுன்சிலர் இருக்காரு, கவுன்சிலருக்கு போட்டிட்ட நண்பர் ஒருத்தர் இருக்காரு. அவர் சொல்லுங்க, என்னென்ன பிரச்சனைகள் இப்ப ஸ்கூல் பசங்களா 11th 12th படிக்கிறாங்க, எவ்வளவு கஷ்டப்படுறாங்க சொல்லுங்க. இது என்னன்னா அங்க பார்த்தாங்க இதுல டிராபிக் ஃபுல்லா ஆயிருதுங்க. அங்க நம்ம மேல நம்ம இப்ப வண்டி பசங்க வரும்போது இங்க காலையில 2 ஆள் போடுறாங்க. 2 ஆள் போட்ட உடனே அவனுக்கு 8 மணிக்கு மேலதான் வராங்க. சாயங்காலம் 6 மணி கிளம்பிடுறாங்க. திருப்பியும் நைட்ல அநேகமா நபர்கள் போறதே கிடையாது. கேட்டா நீங்க அங்க பேசிங்கன்னாங்கிறாங்க. இங்க நைட்டு 12 மணி வரைக்கும் பயங்கர ஃபுல்லா டிராபிக் ஆகுது. இந்த இடத்துல ஃபுல்லா டிராபிக் ஆகுது. அது இல்லாம கனராங்க அதர் ஸ்டேட் வண்டி இங்க உள்ள வரும்போது அவங்க இடம் தெரியாம உள்ள நுழைஞ்சிடுறாங்க. உள்ள நுழைஞ்ச கம்பி மேல இடிக்கிறதுனால அவனுக்கு அவதிப்பட்டு வண்டி திருப்பிட்டு போறதா இருக்குது. நைட்ல ஒரு ஹெல்ப் பண்ண கூட இங்க ஆள் இல்லாம இருக்கிறாங்க. இங்க ஆள் போடுறாங்க, பகல்ல காலைல போடுறாங்க, நைட்ல ஆள் போட மாட்டேங்கிறாங்க. அதனால இந்த பாலம் குறைஞ்சபட்சம் ஒரு 3 வருஷமா வேலை நடக்குது, இன்னும் நடந்துட்டே வருது. ரொம்ப 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 பொறுமையா வேலை நடந்துட்டு இருக்குது இந்த பாலங்கள். இதுதான் ஒரு விஷயம். அதாவது
இப்போ நீங்கள் கேட்டிருப்பீங்க பொறுமை ஆமை பாலம். இந்த ஆமை பாலம் பணி வந்து போல வந்து பணி நடக்கல. இந்த பாலத்து பேர் ஆமை பாலம் அப்படின்னு சொல்றாங்க. அதே போல வந்து மிக மிக மெத்தனமாக வந்து இந்த பணி நடைபெறுது. அது மட்டும் இல்ல, சேலம் மாவட்ட காவல்துறையினருக்கு வந்து பொதுமக்கள் வேண்டுகோள் விடுக்கிறாங்க. ஏன்னா இது போன்ற வந்து போக்குவரத்தை சீர் செய்யக்கூடிய எந்த ஒரு காவலர்களும் இங்க இருந்தாங்க அப்படின்னா விரைவாக சரி செய்யப்படும். ஆனா இவர் தற்காலிக போலீஸ்னு சொன்ன இல்லைங்களா, அவர் தற்காலிக போலீஸ்லாம் இல்ல, நெடுஞ்சாலைத்துறை சார்பாக வந்து அவங்க ஏற்படுத்தி கொடுத்த ஒரு ஆளு தான் அது. அதே போல இந்த நம்ம பொதுமக்கள் கோரிக்கை வைக்கிறது என்னன்னா, இந்த பாலப்பணியை காவல்துறையினர் வந்து இரவு நேரமும் பகல் நேரமும் இருந்து இந்த போக்குவரத்தை சீர் செய்யணும். இந்த பாலப்பணி நடைபெறுவர்களுக்கு போக்குவரத்தை சீர் செய்யணும்னு சொல்றாங்க. இதெல்லாம் விட இந்த பாலத்தை விரைவாக வந்து கட்டி முடிக்கணும்னு சொல்றாங்க. நெடுஞ்சாலைத்துறை சார்பாக நாம வந்து கேட்டபோது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்க கட்டிட்டோம் ஆனா ரயில்வே துறை சார்பாக வந்து அவங்க தான் தாமதம் பண்றோம்னு சொல்லி ஒரு போலியான குற்றச்சாட்டு சொல்றாங்க. ஒட்டுமொத்த பொதுமக்களின் கோரிக்கை, இந்த பாலப்பணி நிறைவு பெற்றால் இந்த ஒட்டுமொத்த வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் சந்தோஷம் அடைவார்கள் என்பதில் ஒருபொழுதும் அஞ்சமில்லை. சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே நடைபெற்று வரும் இந்த மேம்பால பணியால் அந்த பகுதி மக்கள் கடும் சிரமத்திற்கும் இன்னல்களுக்கும் ஆளாகி வருகின்றனர். இது குறித்து நமது செய்தியாளர் களத்திலிருந்து வழங்கிய விரிவான தகவல்களை பார்த்தோம். நன்றி விஜயானந்த்.